என் பேர் ரவிச்சந்திரங்க. தாராபுரம் டவுனில் நான் வசிக்கிறேன். என்னோட நிலம் 2 ஏக்கர் இருந்தது. தாராபுரம் டவுன்லேயே வசிக்கிறேன். பண்ணாரியம்மன் பஸ்ஸு வச்சிருக்கிற சுகுமார், அவரோட சேர்ந்த கூட்டாளியுமான ஸ்டாலின் என்கிற அண்ணாச்சிங்கிறவரும் 2 பேரும் சேர்ந்து என்னுடைய பூமியை 5 வருஷத்துக்கு முன்னாடி எக்ரிமெண்ட் போட்டு அதை பதிவு செய்து கிரயமும் பண்ணாமல், எக்ரிமெண்ட்டை ரத்தும் பண்ணாமல், என்னுடைய மன வளர்ச்சி இல்லாத 2 அண்ணனுங்களுக்கு நான் வைத்தியம் பார்க்கறதுக்கு அந்த என்னுடைய ஒரு பங்கை நான் விற்றதில்ல. மேலும் மன வளர்ச்சி இல்லாத எங்கள் அண்ணனுக்கு 2 பேர் பங்கையும் சேர்த்து கொடு, இல்லைன்னா உன்னை கொன்றுவேன்னு சொல்லி நான் கொலை மிரட்டல் விட்டு இவங்க என்ன ரொம்ப சிரமப்படுத்தி மன வளர்ச்சி இல்லாத என்னுடைய அண்ணனுக்கு வைத்தியம் பார்க்க வழி இல்லாமல் டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்கிறாங்க 5 ஆண்டு காலமாக. இவங்க இந்த மாதிரி பண்ணுற திருட்டுத்தனத்துக்கு துருப்பு சீட்டாக இருக்கிறது தாராபுரம் சில புரோக்கராக இந்த இடத்துக்கு வந்து செயல்பட்ட செருப்பு விற்கிற கோபியும் இதுக்கு உடந்த. இவரை துருப்பு சீட்டாக வச்சு தான் இவங்க வந்து இந்த மாதிரி என்ன மாதிரி பல பேர்த்துக்கிட்ட இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிக்கிட்டு எக்ரிமெண்ட் போட்டு கிரையம் செய்யாமல் ஊரை அடித்து உலையில போட்டு எல்லா பக்கமும் சொத்து வாங்கி யாருக்கும் கிரையம் கொடுக்காம செய்யாமல் எல்லாத்தையும் சிரமப்படுத்துகிறாங்க. தாராபுரம் வர்த்தக சங்கத்துக்கு நான் வந்து தெரிவிச்சுக்கிறது என்னன்னா, ஒரு தாழ்மையான வேண்டுகோளா, நம்மள மாதிரி சிறு வியாபாரிகளை இந்த மாதிரி சிறுநரிகிட்ட சிக்க வச்சு சிரமப்படுத்துகிற கோபியை வர்த்தக சங்கத்தை விட்டும் வியாபாரத்தை விட்டு தாராபுரத்தை விட்டே அவரை வியாபாரத்துக்கே இல்லாமல் பண்ணுற மாதிரி பண்ணி நம்மளை மாதிரி வியாபாரிகளை காப்பாற்றுமாறு வர்த்தக சங்கத்தையும் நான் கேட்டுக்கிறேன். எனக்கு ஒரு நீதி கிடைக்கிற மாதிரியும், என்னை போல பாதித்த எல்லாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாத மாதிரி சரி பண்ணுற மாதிரியும் நீதி கிடைக்குமாறு வேண்டுகிறேங்க. நன்றி. அதுக்காக நான் எஸ்பி ஆஃபீஸுக்கும் கலெக்டர்கிட்டையும் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு வந்திருக்கேன். திருப்பூர் தகவல்கள் மற்றும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள திருப்பூர் டைம்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.